Hi friends, welcome back to our channel Media Park. இன்னைக்கு நாம எங்க நின்னுட்டு இருக்கோம் அப்படி நீங்களே பாருங்க. அற்புதமான ஒரு இயற்கை சூழல்ல நாம நின்னு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இது எது சம்பந்தப்பட்ட வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கார் வாங்குறது பெருசு இல்லைங்க. அதை மெயின்டைன் பண்றது, அதை பராமரிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேலை. நிறைய பேருக்கு உங்களுக்கு அந்த கார் பராமரிப்பு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. தொடர்ந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க. எங்களுடைய சேனல் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி எங்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போதான் எங்களுடைய எஃபர்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். பல லட்சங்களை போட்டு நம்ம ஒரு காரை வாங்குறோம். நமக்கான அந்த கார் நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும், எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கறத இந்த கார் கிளீனிங் டிப்ஸ் தான் இந்த வீடியோல நான் கொடுக்க போறேன். தொடர்ந்து நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒன் பை ஒன்னா காட்ட போறேன். ஒரு கார் வாங்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாங்கின உடனே 1 மந்த்துக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணுங்க, இந்த காரை இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா செராமிக் கோட்டிங் அப்படின்னு போயிட்டு இருக்குது. டஃப்லான் கோட்டிங், செராமிக் கோட்டிங், கிராஃபைன் கோட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப ட்ரெண்டிங் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம காரை முதல்ல இந்த பெயிண்ட் ஃபேட் ஆகாம இருக்கணும், கிராச்சஸ் விழுகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, கார் வாங்கின புதுசுலயே 1 மந்த்துக்குள்ளேயே நம்ம இந்த கோட்டிங்கை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுலயே 3 லேயர் 5 லேயர் அந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஸோ அவங்களே சொல்லுவாங்க, அவங்களே ஒரு பட்ஜெட் வச்சிருக்காங்க, 3 இயர்ஸ்க்கு 1 இயருக்கு 5 இயருக்கு அப்படின்ட்டு. அந்த பட்ஜெட்டை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அழகா அவங்க அந்த கோட்டிங் நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கோட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிளீன் பண்றதா இருக்கட்டும், இல்லை அந்த தூசி இருக்கிறது நம்ம துடைக்கிறதா இருக்கட்டும், வாஷிங் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம போட்டு ரொம்ப ரப் பண்ணி துடைக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்னு ஒன்று நம்மளுக்கு ஆன்லைன்ல நிறைய கிடைக்கும். அதே மாதிரி கார் டெக்கர்ஸ் அங்கெல்லாம் போனால் எல்லாருமே அந்த கிளாத்தை வச்சிருப்பாங்க. அதை கொண்டு நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இது நம்ம கோட்டிங் பண்ணல அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக அதை நம்ம 2-3 வாட்டி துடைக்கிற மாதிரி இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளாத் மேலே போட்டு எப்படின்னு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா நீங்கள் மேலே தண்ணி பண்ணாமல் அந்த தண்ணியும் அப்சர்வ் ஈஸியாக பண்ணிக்கும், அழகா இருக்கும். நான் அந்த கிளாத்தை இப்போ நான் காட்டுறேன். இதுதான் அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இது வெளியில துடைக்கிறதுக்கு, அவுட்டர் கார்ல அவுட்டர் எல்லாமே துடைக்கிறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது கண்ணாடி மிரர் எல்லாமே துடைக்கிறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவே மிரர்ல வச்சோம் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த கல் மண் டஸ்ட் எல்லாமே கண்ணாடியில பட்டு கிராச்சஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு. இதுலயே நிறைய வெரைட்டி, நிறைய ஜிஎஸ்எம் அப்படிங்கிறது அதோடைய ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க. நிறைய இதுலயே வெரைட்டி அவங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்கும். அந்த லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் துடைக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி இப்போ கார்ல தூசி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாருங்க ஒரு டஸ்டர் இருக்கும். ஸோ இது எல்லா கடையிலையும் கிடைக்குது. இதுவும் மைக்ரோ ஃபைபர் தான், டிஃப்ரெண்டா இருக்கும். பட் இது நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா இருக்குது, ஒன்றும் வாஷ் பண்ணல. இது நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இது ஜஸ்ட் ஏதாவது கிளாத் இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்க இப்படி பண்ணாலே போதும், ஸ்கிராச்சஸ் எல்லாம் இல்லாம அழகா நம்ம கார் என்ன ஆகும்னா அப்படியே அந்த தூசி மட்டும் அழகா எடுத்துரும், ஸ்கிராச்சஸே ஆகாது. நீங்க அந்த தூசி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு தேவையில்லாத ஒரு கிளாத் போட்டு அது அழுத்தி துடைக்கும் போது கண்டிப்பா ஸ்கிராச்சஸ் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, மைன்யூட்டா சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் நம்ம கார்ல நிறைய ஆகும். அதை தடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதுதான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ தூசி இருக்கு அப்படின்னா இது மாதிரி வாங்கிட்டு இதுல ஜஸ்ட் அப்படியே நீங்க ஈஸியா இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும். அழகா அந்த தூசி எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய ஷாம்பு கிடைக்குது. இந்த காரு கிளீன் பண்றதுக்காகவே நிறைய எல்லா கடையிலும் இருக்கு. அது 3M அப்படின்னு ஒரு பிராண்டு ஒரு ஷாம்பு ரொம்ப நல்லா இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டப்பு வாட்டர்ல அது ஒரு ரெண்டு மூடி நீங்க போட்டு கலக்கினீங்கன்னா நிறைய ஃபோம் அதில் ஃபார்ம் ஆயிடும். அந்த ஃபோமை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஃபோமை எடுத்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய நுரை வந்துடும் உங்களுக்கு. அந்த நுரையை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், அழகா உள்ள இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய அந்த ஆயில் டஸ்டா இருக்கட்டும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஈஸியா கிளீன் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் நீங்க வாங்கி இது பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கார் கிளீனிங் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வண்டி நீங்க வாங்கும் போது கம்பெனிலேயே ஹையர் பண்ணுவாங்க. 3 விதமான ஒரு பாத்தீங்கன்னா கார் அந்த ஷாம்பு இருக்கு, அதே மாதிரி டேஷ்போர்டு கிளீன் பண்றதுக்கான விஷயம் எல்லாமே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3மே நீங்க உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, நீங்க படிச்சு இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்க காரை நீங்க எப்பவும் போல பலன்னு அழகா நீங்க வச்சுக்க முடியும். மெயினா கார் நம்ம கொண்டு போய் ஒரு இடத்துல நிற்பாட்டுறோம் அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிழலான ஒரு இடத்துல நின்னா நம்மளுக்கு நிறைய லைஃப் கிடைக்கும். அந்த கலர் ஃபேட் ஆகாம நமக்கு இருக்கும், ஹீட் ஆகாம வண்டி நம்ம பாதுகாத்துக்கலாம். அதுக்காக சேடவான இடத்துல நிப்பாட்டுறதுங்கிறது ஒரு முறை இருந்தாலும் மரத்துக்கடியில நிப்பாட்டினா இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பாத்தீங்கன்னா அந்த
காக்கானுடைய எச்சம் அது வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கார்ல விழுந்துருச்சு அப்படின்னா நீங்க குமிஞ்சு இப்படி சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், அதுல நிறைய ஸ்கிராச்சஸ் வந்திருக்கும், நிறைய வந்து டேமேஜ் வந்து நம்ம காருக்கு வந்து பண்ணும். ஸோ அதனால தயவு செய்து மரத்துக்கு அடியில நிலம் இருக்கு அப்படின்ட்டு நம்ம நிறுத்தணும் அப்படின்னா இது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால நீங்க நிழல் இருக்கிற பக்கம் நிறுத்துங்க, பட் மரத்துக்கு அடியில நிறுத்தாதீங்க அப்படின்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு பக்கம் நிறுத்துறீங்க, ஒரு நாள் ஆகும் 2 நாள் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி இது எடுத்து விட்டுறது. இந்த மாதிரி இது வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து அந்த டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த வைப்பர் கிட்ட வந்து டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகுறதுனால நீங்க அப்படியே வந்து மறுபடியும் மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் அந்த அது வைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கண்ணாடி எல்லாமே ஸ்கிராச்சஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கும் ஆயிரும் உங்களுக்கு. அதனால ஒரு 1 டே நிறுத்துருவானா கூட பரவாயில்ல, இது எடுத்து விடுறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. இப்படி எடுத்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வண்டியை காப்பாற்றிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சன்ஃபிலிம் ஓட்டுறது எல்லாமே இருக்கு. ஸோ கவர்மெண்ட் கொடுக்குறது 35% என்னமா அந்த இது கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த பர்சன்டேஜ்ல நம்மளுடைய சன்ஃபிலிமா இருக்கட்டும், முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கரா இருக்கட்டும், ஆஸ் பர் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வேற எங்காவது நம்ம அவுட்ரு எங்காவது ஒரு டூர் போறோம் அப்படின்னா அங்கெல்லாம் நம்மளை நிப்பாட்டி வேற ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா கண்டிப்பா நிப்பாட்டி நமக்கு ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம தடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது முதல்ல வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கரா இருக்கட்டும், இந்த சன் ஃபிலிம் இந்த விண்டோல ஒட்டினது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் 35% நினைக்கிறேன், அது எக்ஸாக்டா எனக்கு தெரியல, நீ செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. உள்ள வந்து சன்னோடைய எஃபெக்ட் வந்து உள்ள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியமானது. மலையில ஓட்டும் போது தண்ணி வந்து உள்ள வரது நம்மளுக்கு தடுக்கும், சன்லைட் உள்ள வரதும் டைரக்டா வரதும் நம்மளுக்கு இது தடுக்குது. ஸோ 2-3 யூசேஜ் வந்து கண்டிப்பா இதில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு உள்ள வந்து மிஸ்ட் ஃபுல்லா ஃபார்ம் ஆயிரும். முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே மிஸ்ட் ஃபுல்லா வந்ததுனால நம்ம ஓட்டுறதுக்கு அந்த விசிபிலிட்டி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அந்த விண்டோவை கொஞ்சம் இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சு ஒரு 2% இறக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கக்கூடிய அந்த காத்து உள்ள ஏர் போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஏர் உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக் அந்த மிஸ்ட் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகும்போது நம்மளுக்கு விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ஏசி போற இடத்துலயே ஒரு ப்ரொவிஷன் இருக்கு டெம்பரேச்சர், அதுவும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் எடுத்துரும். பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ரெகுலரா யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே நீங்க வந்து ஏசி தயவு செய்து ஆன் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம ஹீட் ஆயிருக்கும் வண்டி. அதே மாதிரி ஹீட் ஆனதுல என்ன ஆகும்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாமே அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வெளியில அவுட்புட் வரும். வரதுனால நம்மளுக்கு நிறைய டிசீசஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம உள்ள உட்காந்து ஒரு 2-3 மினிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம விண்டோஸ் எல்லாம் இறக்கிட்டு ஃப்ரெஷ் ஏர் உள்ள வந்ததுக்கு அதுக்கப்புறம் நீங்க ரன்னிங் போகும்போது நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஏசி ஆன் பண்ணிக்கோங்க. உள்ள வந்து ஆன் பண்ண உடனே ஏசி ஆன் பண்ண வேண்டாம், போகும்போது நீங்க பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அப்போ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி இருட்டில் நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு டக்குன்னு வந்து அந்த தண்ணி எடுத்து குடிக்காதுங்க தயவு செய்து. பிளாஸ்டிக் பாட்டிலும் நம்ம தண்ணி வச்சிருப்போம், அந்த பாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்ல வந்து நிறைய வந்து கெமிக்கல்ஸ் வந்து தண்ணியில கலந்துருக்கும். நம்ம குடிச்சோம் அப்படின்னா கேன்சர்லாம் வருது அப்படிங்கலாம் சொல்றாங்க. ஸோ அதனால அதை நம்ம தவிர்த்துக்கிட்டு அதுவும் அந்த தண்ணியை வெளியில நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம குடிக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வண்டி வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் கொடுறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர் புது வண்டியா இருந்தா ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டருக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ். அதே மாதிரி 5000 கிலோமீட்டருக்கு செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ், 10,000 கிலோமீட்டருக்கு தேர்ட் ஃப்ரீ சர்வீஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த தேர்ட் சர்வீஸ்ல தான் நமக்கு இன்ஜின் ஆயில் மாற்றுவாங்க. அதில் வந்து சிந்தட்டிக் ஆயில் ஒன்று இருக்கும், அந்த சிந்தட்டிக் ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அது வந்து இன்ஜினை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்ச கார் டிப்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எஃபர்ட்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேரும். இட்ஸ் பாய் ஃபார் நவ். தேங்க்யூ ஃப்ரம் மீடியா பார்க், ஜவஹர்.